காற்று ஆகாயம் நெருப்படக்கூடிய 5 பஞ்ச பூதங்கள் தோன்றி 5 பஞ்ச பூதங்களும் மந்திரம் நிகண்டு வேக்கணம் நிறுத்தம் சந்தோம் சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்கள் தோன்றி 6 சாஸ்திரம் சத்தமம் சிவம் காந்தரம் மதிமம் பஞ்சமம் தைவதம் நிசயம் சொல்லக்கூடிய 7 சுரங்கள் தோன்றி 7 சுரங்களும் அடவன் அணியன் ஆவச்சியம் சோபன் தரன் பிரதியுஷன் பிரபாதன் சொல்லக்கூடிய 8 ருதிகள் தோன்றி அதில் வசைகளும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது சொல்லக்கூடிய 9 நவசக்திகள் தோன்றி நவசக்திகளும் அச்சவதாரம் குருவதாரம் வாமனவதாரம் வரகவதாரம் நசவதாரம் பரமவதாரம் ராமவதாரம் கிருஷ்ணவதாரம் கல்கி அவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள் தோன்றி 10 அவதாரங்களும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மிருதகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகளும் பிரதமை துதிகை துதிகை சோத்தி சஷ்டி அட்டமை நவமை தசமை ஏகதசை துவாதசை திரோதசை சௌதசை பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லக்கூடிய 10 திதிகள் தோன்றி 10 திதிகளும் புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொருள் நெல் அறிவு ஆயுள் பொறுமை நல்லுள் நுகர்ச்சி பொருள் நோகிமை தெரிவு இளமை என்று சொல்லக்கூடிய 11 செல்வங்கள் தோன்றி செல்வங்களும் விஷ்ணு புராணம் சிவபுராணம் பிரம்மோடம் பக்தவனம் பிரம்மணவனம் நாதவனம் பாகவனம் மர்க்கவனம் அக்கிரவனம் லிங்கவனம் கண்டவனம் குருவனம் பாமவனம் வரகவனம் மகவனம் மற்றவனம் பத்மவனம் பவிஷ்ய பணம் சொல்லக்கூடிய 18 புராணங்கள் தோன்றி அந்த புராணங்களும் அனிமா லக்கிமா மகிமா சத்துவம் அஜித்துவம் பிரகாமியம் புத்தி இச்சா பிராப்தி சர்வம் சர்வக்கம் சர்வ காமனம் சொல்லக்கூடிய 10 நித்திகள் தோன்றி மருத்துவம் அஸ்மனை பரணி கார்த்திகை ரோகிணி மிருகஜலம் திருவாதிரை புனர்புஷம் பூசம் ஆகியம் மகம் பூர்வம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை முள்ளம் போராடம் உத்திரம் திருமணம் அபிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சொல்லக்கூடிய 20 நட்சத்திரங்கள் தோன்றி 20 நட்சத்திரங்களும் அத்திரபரிச்சை அசோபரிச்சை ரதபரிச்சை ரத்திரபரிச்சை கஜபரிச்சை கடகபரிச்சை புவிபரிச்சை சகன சாஸ்திரம் ஜோதி சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் ஜெப சாஸ்திரம் பதனசாஸ்திரம் முந்திரசாஸ்திரம் யோகசாஸ்திரம் எலிகிதம் இதிகாசம் கணிதம் காவியம் வேதம் பிராணம் நாடகம் வீணை வேணு மர்தகம் அசையம் அலங்காரம் மல்யுத்தம் நிறுத்தம் அசமதம் பைப்புலமதம் அக்கறை இலக்கணம் சங்கரம் இலக்கணம் ஆகாய பிரவசம் பரவசம் ஆகசனம் வித்திவசனம் வசீகரம் வியாக்கணம் உச்சனம் மதவனம் முகனம் மொட்டி நட்டம் காலம் அமத்தமிரகம் சத்தமிரமம் ஆகாய கலன் சொல்லக்கூடிய ஆய கலைகள் 64 தோன்றி இந்த ஆய கலைகள் 64ம் பூதமைந்து பொருளைந்து கனத்திரமைந்து கர்வத்திரமைந்து காரணமாக்கி நாடிபத்து அமத்தகைந்து மல்ல 3 குணம் 3
படலம் ஒன்று பெண்ணியம் ஒன்று விகாரமெட்டு ஆதரவாறு தாது 7 வாயு 10 கோஷம் 5 வாழ்த்தல் 9 அதாவது நீர் இளம் காற்று ஆகாயம் நெருப்பு கண் காது மூக்கு வாய் மெய் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கண்டம் வாக்கு பாதம் பாணி பாயிறு ஓஸ்தம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் சுழிமனை இடை பிங்களை காந்தாரி அத்திரி சிங்குவை அல்லவடை புருஷன் குரு சங்கினி சக்கரம் சொப்பனம் துரியம் துரியாதம் ஆணவம் மாயை காமயம் சாத்விகம் ராஜதம் தாமதம் அக்கிரமண்டலம் ஆயத்தமண்டலம் சந்திரமண்டலம் வாதம் வித்தம் சிலட்டுமம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இடுவை ஆசுகை மூலாநரம் சுவத்திரம் மணிபுரம் அனகதம் சுக்கிரம் மூளை தசை தென்பு தோல் பிராணன் சமானம் ஆதானம் விதானம் உதானம் கிரிதரம் தலையன் தேவதத்தன் அன்னமயம் பிராணமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் கண் 2 காது 2 மூக்குத்தான் 2 வாய் 1 குதம் 1 குய்யம் என்று சொல்லக்கூடிய 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவங்களும் 108 தேவர்கள் தோன்றி 108 தேவர்களும் 1000 அன்னங்கள் தோன்றி 1000 அன்னங்களிலும் ஜனகர் ஜனதர் ஜனாதர ஒருத்தரக்கூடிய 4 புத்திரர்கள் தோன்றி இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொழில் ஈடுபட காரணத்தினால் மீண்டும் தப்சன் ஆரதன் வஜிஷ்டம் பிருகு எருது பிள்ளையர் புலஸ்திகர் ஆகசு அத்திரை மத்சியர் சொல்லக்கூடிய 10 புத்திரர்கள் தோன்றி இந்த 10 புத்திரர்களிலும் யாதகப்பட்டம் தோற்றுவிக்கப்பட்டு முதலில் காணவ கோட்பாடை ஆதரவு கொண்டு இசையை திறந்து கொண்டும் சங்கீதத்தை திரு ஜாம்பாவதி அவளை கற்றுக்கொண்டும் இசையானத்தை ருக்குமணியை கற்றுக்கொண்டும் முதலில் திருப்பலக்கூடிய எனது பாட்டன் பரதவக மகளோடையும் லட்சுமி தேவையரை வழங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக காத்தல் சௌர்மனையும் சக்தி தேவையரை வழங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக படைக்கும் கர்த்தவன் பிரமதவனையும் கல்விக்கு அதிபதி கல்லை வாணியை வழங்கிவிட்டு புல்லகம் புகர்லகம் சுவர்லகம் ஜல்லகம் தபல்லகம் கேல்லகம் சத்தியலகம் அதல விதல சுதல தலம் மகதலம் ரசதலம் பாதலம் சொல்லக்கூடிய ஈரே வதிலகளோடு சுற்றிக்கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 வாய்ந்த மழையும் மழை சாதன குறிஞ்சி பாத வழியாக வந்து வேலைகளே இந்த சோலை வனத்திலும் இனிமையான ஒரு அருமையான காணம் இருக்கிறது இந்த குழுக்கு சொந்தக்காரி யார் என்று சற்று ஆராய்ந்தவரமாக எத்தனையோ குலை கேட்டிருக்கின்றோம் இது மாதிரி குலை எங்கேயுமே கேட்டது இல்லையே இந்த குழுக்கு சொந்தக்காரி யாராக இருக்கலாம் காலத்திலே மகாபட்சமாக ஆனந்த கல்வித்த அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய வாழ்வுருவாகி முருகனையை வளர்ந்து கொள்ள தவம் இருந்தார்கள் அதன் அமிர்தவள்ளியும் வெள்ளை ஆடப்பட்ட பிறகு தெய்வட முருகனை வந்தனதை விட்டார் சுந்தரவள்ளியும் மானுக்கும் மனிதன் கட்டுப்பட்ட பிறகு வள்ளிக்கிழமை தொடப்பட்டு இதெல்லப்பட்டு நம்பிராஜன் என்னோடு எடுத்து வைக்கப்பட்ட இவள் குழுதான இது அதனடா இவ கொள்ளை கேட்கும் பொழுது இவ்வளவு இனிமையாக இருக்கிறது நேராக பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் குயில் போன்ற இசையும் மயில் போல அடகுமுடைத்தவளாக இருப்பாளோ இப்படி காணப்பட்ட பிறகு உணவு வெட்டுக் கொண்டிருக்கும் அந்த கழுகுமலை கந்தோடு சேர்ப்பித்தால் இவனுடைய பூர்வஜன் முக்தரையும் ஞானம் ஞானத்தோடு சேர ஞானம் பாத செல்வன் ஞான் என்று இவ்வளவைத்த இவளுக்கும் முருகனுக்கும் திருமணம் என்ற வகையில் கழகம் துவங்கி என் பணியை துவங்குகின்றேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் என் சிறந்தாக்கப்பட்டது 1000 தச்சம் அது கழகம் முடிக்கவில்லையே கழகம் முடிக்கவில்லை எழுதிக்கொண்டு இந்த உலக மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிற வேலைகளை இப்படி சத்தமானது இந்த கழகத்துக்கு ஏதுவாக இருக்கின்றது நடக்கக்கூடிய கழகங்கள் நல்லபடியாக முடிவு வெளிவதற்காக அள்ளவும் வள்ளுவவும் அன்னைவர் தொழில்வோம் புகா துயரமும் நல்ல குணமதிகமும் கோரிட்டு இருக்கும் அந்த கணபதியை கைதற்கான் சொல்லக்கூடிய நினைகள்லாம் விழா வழங்கிவிட்டு என்னுடைய கதைக்கு செல்கின்றேன் வணக்கம் 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 ஹலோ செல்வ கணபதி எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதி எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதி எங்கள் குல சித்தி விநாயகனே Thank you.
இப்படி இது உலகத்தில் முதல் கண்ணாக்கப்பட்டவன் நாகப்படப்பட்டவன். அவனிடத்து எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் அந்த காரியமாகப்பட்டது தங்கு தடையின்றி நடைபெற்று போகிறார்கள். அப்படிப்பட்ட நாகப்பட நினைத்து எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது அந்த காரியமாகப்பட்ட வெற்றியடையும் ஜெயம் என்று கூறுகிறார்கள். கோவிலிடத்தில் குடியிருக்க வேண்டாம் இருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலமன் குறிக்கிறார்கள். அப்படி கோவில் கிராமத்தில் இந்த விநாயகப்பன் ஒருவர் வீட்டிருந்தால் இந்த உலகத்திலே எத்தனை ஆலைகள் இருக்கிறதோ அத்தனை ஆலைகளும் இந்த கிராமத்தில் வசிப்பதாகவும் இந்த விநாயகர் ஒருவன் அடைகிறால் செல்லக்கூடிய ஆலயங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அத்தகைய ஆலயத்தின் தரிசனம் அனைத்தும் இந்த விநாயகர் ஒருவர் மூலமாக கிடைப்பதாக புறாக்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விநாயகரை நினைத்து என்னுடைய கழகத்தை துவங்குகின்றேன். இப்படி இது உலக உற்பத்தி முதல் கழகப்பட்ட விளக்கம் வழங்கிக் கொடுத்தாலும் என்னுடைய பாட்டன் 10 அவதாரத்துடைய கதராக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணுவாக்கப்பட்டவன். அவனுடைய அணுவிலேயே இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது இருக்கிறார்கள். எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடந்தது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். பிறக்கமலை எதையும் கொண்டு வருவதும் இல்லை, இறக்கமலை எதையும் எடுத்துச் செல்வதும் இல்லை. மனிதன் பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். குறிப்பிட்ட வாழ்க்கை என்பது இடைப்பட்ட நாள். இது இடைப்பட்ட நாளில் மனிதன் பிறப்பலை மனிதனாக பிறந்து ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்குள்ளாக நமக்குள்ளே ஒரு வேதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் பெரியவன், நீ சிறியவன், நான் பணக்காரன், நீ ஏழை என்று நமக்குள்ளே மனிதனுக்குள் மனிதனமாக இந்த உலகத்தில் இனக்கணக்கற்ற ஜீவராசி கேட்கிறது. அத்தகைய ஜீவராசியில் உயர்ந்த பிறப்பான இந்த மனித பிறப்பாகப்பட்டது. இறைவனுக்கு அடுத்தாற்போல் ஒரு பிறப்பு என்றால் இந்த மனித பிறப்பாகப்பட்டது. அப்படிப்பட்ட மனித பிறப்பிலே பிறந்து விட்டோம். பிறப்பு என்பது உறுதியாகிவிட்டால் இறப்பு என்பது உறுதியாகிவிடும். எப்பொழுது மனிதன் பிறக்கின்றானோ அடுத்த கடனை பொழுதே அவன் இருக்கக்கூடிய தன்மைக்கு தீர்மானிக்கப்பட்டு விடுகிறான். ஆனால் ஒரே ஒரு மட்டும் மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்பொழுது இருக்கப் போகிறான், எங்கே இருக்கப் போகிறான், எந்த தேதி இருக்கப் போகிறான், எந்த இடத்தில் இருக்கப் போகிறான் என்பதுதான் தெரியவில்லை. பிரதையின் இடம் நமக்கு சொந்தமாக அகமாய் நினைத்து பார்த்தால் அதுவே நிச்சயமாக நமக்கு தீர்மானிக்க முடியாது. எல்லாத்தையும் கணித்த மனிதன் நம்முடைய இறப்பை மற்றும் நாம் எங்கே இருக்கப் போகிறோம், யார் யார் வரப்போகிறார்கள், எந்த இடத்தில் அடக்கம் செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் அப்படிப்பட்ட ஒரு மாய உலகிலே ஒரு மாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய தன்மையெல்லாம் தெரிந்துதான் நாம் ஆசைப்படுகிறோம், பேராசைப்படுகிறோம். மனிதன் ஆசை இருக்கப்பட வேண்டும்தான். ஆனால் எந்த மனிதனுக்கும் பேராசை இருக்கக்கூடாது. ஒரு மனிதனாகப்பட்டவன் போட்டியோடு வாழ்ந்து கொள்ளலாம், அவனைப் போல வாழ வேண்டும், அவனை போல வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு போட்டி வளர்ந்து கொள்ளது கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையிலே பொறாமைகள் மட்டும் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. பொறாமை என்பது தன்னைத்தானே அழித்துவிடும். எப்பொழுதுமே ஒரு மனிதன்
ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பக்குவம், ஒரு வயதிற்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அனுபவம் பக்குவப்பட அது நம்மை தீர்மானித்துக் கொண்டே வரும். அப்படிப்பட்ட அந்த தீர்மானத்திலே, அப்படிப்பட்ட பக்குவத்திலே, அந்த வயதுக்கு ஏற்றா போல நாம் பக்குவப்பட வேண்டும். ஆனால் வயதுக்கும் நம்முடைய தகுதிக்கும் பக்குவத்திற்கும் சம்பந்தப்படாமல் இருந்தால் நாம் அந்த வயதுக்கு ஏற்றாற்போல் இருந்து பயன் இல்லாமல் போய்விடும். அனுபவம் பெருசா பட்டா பெருசா என்று பார்த்தால் அனுபவம் தான் பெரிது. அப்பொழுது அனுபவம் படும் பொழுது எல்லாமே சரியாக வந்துவிடும். அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் அனைவரும் தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மையும் பகுத்தாரக்கூடிய தன்மையும் எப்பொழுதும் ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுவார்கள். அப்படி ஆத்திரத்தை செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம் நிச்சயமாக பலன் தராது. அதுபோன்று எது நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம ஆத்திரப்படுறனாலேயோ அவசரப்படுறனாலேயோ பதட்டப்படுறனாலேயோ ஒரு காரியம் நடக்காது. மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டுமா, ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டுமா, நன்றாக வாழ வேண்டுமா, இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரே ஒவ்வொரு தான் மனிதனாகப்பட்டவன் மனதுக்குள்ளே கவலை என்ற நோயை உருவாக்கி கொள்ள தன்னைத்தானே ஆயிலையும் குறித்துக் கொள்கிறான். எப்பொழுதுமே தன்னைத்தானே ஒரு மகிழ்ச்சிகரமாக வைப்பதற்கு முடிவெடுத்து செய்து கொள்ளுங்கள். உங்கள் இளமை என்பது என்றும் மாறாது. எத்தகைய வயது கூறினாலும் வயது கூடாது. இது உண்மை, தத்துவம். ஆனால் நமக்கு நாமே ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு தேவையில்லாமல் சிந்திப்பதும், தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை இழுப்பதும், அதவே எழுதி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதும், இப்படி பார்த்து கொண்டே இருந்தமையானால் நம்முடைய ஆயுள் பலனும் நம்முடைய மனமும் நிம்மதி இல்லாமல் செயல்ந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதத்தன்மையெல்லாம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட என்னுடைய பாட்டன் பந்தாகப்பட்டவன் அன்றைய காலத்திலே மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை ஒழுக்க நிலையை சொல்வதற்காக கீதாச்சாரத்திலே அருமையாக அந்த வரிகளை மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றான். எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடக்கவிருக்கிறது, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வருவதும் இல்லை, இறக்கும் பொழுது எதையும் எடுத்து செல்வதும் இல்லை. இந்த இறக்கும் பொழுது எதையுமே எடுத்து செல்வதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடலுக்கு பின் விளக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கிறது. நிறைய கருத்துக்கள்லாம் பேசணும். இந்த இடத்துல இப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட பகுதியில் இப்படிப்பட்ட தொகுதியில நிறைய பேசணுன்ற ஆசை தான். ஆனால் நேரங்கள் மிகவும் குறுகிய காலமாக இருந்ததுடைய காரணத்தினாலே பள்ளீர் வளச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மேலகை பாடுங்களே, பள்ளீர் வளச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மேலகை பாடுங்களே, பள்ளீர் வளச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மேலகை பாடுங்களே, எல் கூடி அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொடுத்த
புகழ் பாடுங்களே